இயேசுடைய ஜெபத்தை அதில் தான் பார்க்குறோம். இயேசுவானவர் கெத்செமனில ஜெபம் பண்றார். 2 ஜெபங்கள் வரணும் அவருக்கு. நல்ல கவனிங்க, 2 ஜெபங்கள். ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? 12 லேகியோன்கள் தூதர்களை இறக்கி இத்தனை பேரையும் சர்வ சங்காரம் பண்ற ஒரு வல்லம் அவருக்கு இருக்கு. நோ ப்ராப்ளம்ஸ், அப்படியே வந்துக்கிட்டு போயிருவாங்க அவர். ஆனா இந்த பக்கம் ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆக கடவுள். ஆனா இந்த ஜெபம் பண்ணா ஃபுல் ப்ராப்ளம்ஸ், ஃபுல்லா பாடுகள். நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம எல்லாரும் இந்த 2 ஜெபங்களுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு, ஒருவேளை உங்களுக்குலாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வல்லம் இருக்குன்னு வைங்களேன். 12 லேகியோன்கள் இறக்கிற வல்லம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு தூதன் இறக்கிற வல்லம் நம்மளுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த தூதன் பரலோகத்தையே போய் மாட்டான், திரும்பி நம்ம வீட்டிலே தான் சுத்திட்டு இருந்திருப்பான், விட்டுருக்க மாட்டான் அவர். ஆனா இங்க வந்து ஆண்டவருக்கு 2 ஜெபம் இருக்குங்க. ஒரு ஜெபம் பண்ணா 12 லேகியோன்கள் தூதர் இறங்கிடுவாங்க, நோ ப்ராப்ளம்ஸ். ஆனா இந்த பக்கம் ஒன்று இருக்கு. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேற கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போட்டு அடி சாட்டையால் அடிக்க போறாங்க, முழுக்கிழத்தை வைக்க போறாங்க, முதுகை உழுதவனுடைய நிலத்தை போல மாத்த போறாங்க. ஆனா இத்தனைக்கும் அவர் அந்த ஜெபத்தை பண்றாரு. இந்த ஜெபத்தை பண்ண பாடுகளே கிடையாது. ஆனா இந்த ஜெபம் பண்ண ஃபுல்லா பாடுகள். ஆனா இந்த பாடுகளுக்கான ஜெபத்தை ஏன் செய்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், இப்ப நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள் இனிமேல் வரப்போகிற ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. நான் இந்த பாடனை அனுபவிக்கும் போது ஒரு மகிமை வரப்போது. என்ன தெரியுமா? இந்த சாக்ரிஃபைஸ்னால, இந்த பலியினால, என்னை பலியாக நான் ஒப்பு கொடுக்கறதுனால இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு மன்னிப்பு உண்டாக போகிறது. ஒரு ரட்சிப்பிற்கு ஏதுவான ஒரு பாடா இது மாறப்போகிறது.